பட்டியலை விட்டு வெளியேற்ற கோரி நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய சகோதரர் ரவி தேவமணி அவர்களே, கண்டன உரை ஆற்றிருக்கின்ற நண்பர்களே, இறுதியாக அனைவருக்கும் சேர்த்து சிறப்பு கண்டன உரையாக நிகழ்த்திருக்கின்ற ரமேஷ் ஐயா அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பு உரை மற்றும் உரைகளை நிறுத்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஆதியிலே மனிதர்கள் 5 வகை நிலங்களிலே வாழ்ந்தார்கள். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என்பன அந்த 5 வகை நிலங்கள். அதிலே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மருத நிலத்திலே வாழ்ந்தார்கள். அந்த மருத நிலம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி. அப்படியானால் இந்த தேவேந்திரகுல மக்கள் செய்த தொழில் வேளாண் தொழில். இந்த வேளாண் தொழிலை செய்து தேவேந்திரகுல மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவை தருகின்ற அந்த முக்கிய தொழில், சிறப்பான தொழிலை செய்து உலகத்துக்கே அச்சாவையாக அவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த தொழிலை செய்கின்றவர்கள் தேவேந்திரகுலம் மட்டுமல்ல, இங்கு மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பலரும் கூட இப்போது அந்த தொழிலை செய்துதான் வருகிறார்கள். ஆனால் தேவேந்திரகுலம் மற்ற சமூகம் அந்த விவசாய தொழிலை செய்கின்ற மற்ற மக்களை மதிக்கின்ற இந்த உலகமானது அந்த தேவேந்திரகுல சமூக மக்களை மதிக்க தவறுவது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஏன் இந்த சமூகம் கோரிக்கை வைக்கிறது என்று சொன்னால், தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்டால் தொழிலை இந்த சமூகம் மட்டும் செய்யவில்லை, மற்ற சமூகமும் செய்கின்ற போது இந்த சமூக மக்களுக்கு மட்டும் ஏன் ஒரு பின்னடைவு உண்டாகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த வேளாண் தொழிலை செய்கின்ற இந்த சமூகத்து பிள்ளைகள் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற போது அந்த பள்ளியிலே படிக்கின்ற அந்த நமக்கு தேவையான சமூக பிள்ளைகளுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. அங்கே அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, கிராமங்களிலே பார்த்தால் கிராமங்களில் இந்த தேவேந்திரகுல சமுதாயம் வாழ்கின்ற அந்த கிராமங்களிலே பல சமூகங்களும் வாழ்கின்றன. அப்படி பல சமூகங்கள் வாழ்கின்ற அந்த கிராமத்திலே அந்த தேவேந்திரகுல சமூகத்தைச் சேர்ந்த வயதிலே மூத்த ஒரு நபரை பிற சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிவன் கூட மதிப்பதில்லை. அந்த தேவேந்திரகுல சமூகத்திலே வயதிலே மூத்த அந்த பெரியவரை பேச்சொலி அழைக்கின்ற நிலை இன்று வரையும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆக இந்த நிலை மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, சில கிராமங்களிலே பார்த்தால் இரட்டை கொலைகள் இன்னும் நடைமுறையில் இருந்துதான் வருகிறது. இந்த இரட்டை கொலை ஏன் இருக்க வேண்டும்? அவரும் மனிதர்தான், நாமளும் மனிதர்தான். நாம் எந்த வகையிலும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல, யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. இந்த சமூகமானது ஒரு அமைதியான சமூகம், பிறருக்கு உதவி செய்கின்ற சமூகம். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தை சார்ந்த நாம் ஏன் அவமதிக்கப்பட வேண்டும்? இந்த அவமானத்தை தவிர்ப்பதற்காகவே தான் நாம் என்ன கேட்கின்றோம்? பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். ஆக இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால், ஒரு தேவேந்திர சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த திருமணத்தை செய்த வகைக்காக அவர் ஆணவ கொலை செய்யப்படுகின்றார். இது எல்லாம் இந்த நாட்டிலே நடைபெற்று வருவது வெட்கக்கேடான ஒரு செயல். ஏனென்றால் இளைஞர்கள் இளைஞர் இவர் எந்த பெண்ணை விரும்புகிறாரோ அதே பெண் தான்
என்று சொல்லி இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். வருகின்ற தேர்தலிலே எந்த அரசியல் கட்சி வேறு மக்களை நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேற்றுவோம் என்று அவர்கள் அறிக்கையை கூறுகின்றார்களோ அந்த கட்சிக்குத்தான் இந்த சமூகம் ஓட்டளிக்கும் என்பதை நேரத்திலே கூறிக்கொண்டு இன்னும் பேர் பேச இருப்பதினால் எனக்கு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக என்னுடைய பாசம் தமிழ் மாறன் அவர்களை